இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜொஹூர் பாருவில் கார் கவிழ்ந்து இஸ்தானா விசார் அரண்மனை வேலியில் மோதியது. ஜொஹூர் பாருவில் ஆடவர் ஒருவர் ஓட்டிச் சென்ற டொயோட்டா வியோஸ் கார் கவிழ்ந்த பின்னர் இஸ்தானா விசார் அரண்மனையின் வேலியில் மோதியது. நேற்று மாலை மணி 3 அளவில் நடந்த அந்த சம்பவத்தில் சாலை வழுக்கியதால் 25 வயதுடைய தனிநபர் ஒருவர் தனியொருவராக ஓட்டி சென்ற கார் அந்த விபத்திற்கு உள்ளானதாக தென் ஜொஹூர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ரவுப் சலாமட் தெரிவித்தார். இந்த விபத்தில் இதர வாகனங்கள் எதுவும் சம்பந்தப்படவில்லை. இந்த காரை ஓட்டிய நபர் மது போதையில் இல்லை என்பதோடு அவர் பயன்படுத்தவில்லை, எந்த போதைப் பொருளையும் பயன்படுத்தவில்லை என சிறுநீர் பரிசோதனை மூலம் கண்டறியப்பட்டதாகவும் ரவுப் சலாமட் கூறினார். அந்த கார் ஓட்டுநர் காயத்திற்கு உள்ளாகவில்லை என்பதோடு அவர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். 1987ஆம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் 43வது விதியின் கீழ் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பிறையில் இந்திய குடியிருப்பு பகுதியை பாதுகாப்பில் பினாங்கு அரசுக்கு ராமசாமி கோரிக்கை. பிறையில் கம்போங் மெயின் ரோட் இந்திய குடியிருப்பு பகுதியை பாதுகாக்கும்படி பினாங்கு மாநில அரசாங்கத்திற்கு முன்னாள் துணை முதலமைச்சரான பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். புதிய வீடமைப்பு திட்டங்களுக்காக அந்த குடியிருப்பு பகுதியை பினாங்கு அரசாங்கம் அகற்றிவிடக் கூடாது என உரிமை கட்சியின் தலைவருமான அவர் வலியுறுத்தினர். பிறையை சுவற்றிலும் மற்றும் அங்குள்ள 700 குடிசைவாசிகளின் குடும்பத்தினருக்காக உயரமான அடுக்குமாடி வீடுகளை கட்டும் திட்டத்தை பினாங்கு மாநில சட்டமன்றம் மேற்கொண்ட பிறையில் கம்போங் பெயிட் ரோட் சாலையில் உள்ள இந்திய குடியிருப்பு பகுதியில் அழிந்துவிடும் என்று பிறை சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினருமான ராமசாமி சுட்டிக்காட்டினார். கம்போங் மெயின் ரோட் பிராயில் சில ஆண்டுகளுக்கு முன் வாங்கிய நிலத்தில் கட்டப்பட்ட வீடுகளில் சுமார் 160 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்தியர்களின் 200 ஆண்டு கால குடியிருப்பு பகுதியாக நம்பப்படும் அங்கு அண்மையில் பினாங்கு அரசாங்கம் புதிய நில விற்பனைகளை முடக்கம் செய்திருப்பதால் மேலும் அதிகமான அடுக்குமாடி வீடுகளை கட்டும் திட்டத்தோடு அமல்படுத்தப்படும் சூழ்நிலை உள்ளது. அதோடு 20 குடும்பத்தினர் வெற்றிகரமாக நிலத்திற்கு விண்ணப்பம் செய்து தங்களது நிலத்தையும் பெற்றுள்ளனர். இந்த நிலையில் புதிய நில விண்ணப்பங்கள் அனுமதிக்கப்படாமல் உயரமான அடுக்குமாடி வீடுகளை கட்டும் திட்டத்தை மாநில அரசாங்கம் தொடர்ந்து கம்போங் மெயின் ரோட் இந்தியர்களின் குடியிருப்பு இடமாக இருக்காது. எனவே இந்தியர்களின் அந்த குடியிருப்பு பகுதியை பினாங்கு இந்து மாநில அரசாங்கம் தொடர்ந்து நிலைநிறுத்த வேண்டும் என ராமசாமி வெளியிட்ட அறிக்கையில் கேட்டுக்கொண்டார். குறுக்கோட்டத்தில் கலந்து கொண்ட போலீஸ்காரர் மயங்கி விழுந்த வெப்பவாதத்தினால் உயிரிழந்தது குறித்து புக்கிட் அமான் விசாரணை நடத்தும். பேராவில் குறுக்கோட்ட பயிற்சியில் கலந்து கொண்ட போது பொது நடவடிக்கை படையின் போலீஸ்காரர் ஒருவர் வெப்பவாதத்தினால் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் குறித்து புக்கிட் அமான் விசாரணையை மேற்கொள்ளும். இதனை புக்கிட் அமான் நிர்வாக இயக்குனர் அஸ்மி அபுகாசிம் உறுதிப்படுத்தினர். இதனிடையே இதுபோன்ற சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவது நிர்ணயிக்கப்பட்ட நடப்பு விதிமுறையாகும் என உலுகிந்தா பொது நடவடிக்கை மையத்தின் கமாண்டர் ஹபீஸ் காதிர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ்காரரின் மரணம் தொடர்பான அறிக்கை ஏற்கனவே புக்கிட் அமானுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதன் முடிவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்றும் அவர் கூறினார். பொது நடவடிக்கை படையின் குறுக்கோட்ட பயிற்சியின் போது ஈப்போ 7வது பட்டாளத்தின் பிளான்டன் 6வது பிரிவை சேர்ந்த லான்ஸ் கார்பரல் சூல்கிப்லி ரோசாப் வியாழக்கிழமை கீழே விழுந்ததால் சுயநினைவு திரும்பாமலேயே வெப்பவாதம் மற்றும் உடல் உறுப்பு செயல் இழந்ததால் மரணம் அடைந்தார் என ஹபீஸ் கதிர் தெரிவித்தார். செராசில் பராமரிப்பாளரால் 17 மாத குழந்தை தாக்கப்பட்டதாக தாய் போலீசில் புகார். பண்டார் மக்கோட்டா செராசில் உள்ள மழலையர் பள்ளியில் விடப்பட்ட தனது 17 மாத பெண் குழந்தையை அதன் பராமரிப்பாளர் ஒருவர் தாக்கி இருப்பதாக அக்குழந்தையின் தாயார் குற்றம் சாட்டியுள்ளார். இச்சம்பவம் குறித்து 32 வயதுடைய ஹெங்லி ஷுவான் போலீசில் புகார் செய்திருப்பதாகவும் தெரிவித்தார். மழலையர் பள்ளியின் முன்னாள் ஊழியர் ஒருவர் மே மாதம் 28ஆம் தேதி வாட்ஸ்அப்பில் தனக்கு பகிர்ந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோ பதிவு காட்சிகள் கிடைத்ததை தொடர்ந்து தனது குழந்தை தாக்கப்பட்டிருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக அவர் கூறினார். பராமரிப்பாளர் தனது குழந்தையின் வாயில் கட்டாயமாக உணவு திணிப்பதையும் தனது குழந்தை அழும் காட்சியையும் அந்த வீடியோவில் கண்டதையும் ஹெங்லி ஷுவான் தெரிவித்தார்.
அதோடு தனது குழந்தையின் முடியை பராமரிப்பாளர் இழுத்ததோடு தலையில் இருந்து முடி வெளியான புகைப்படத்தையும் அந்த மழலையர் பள்ளியின் முன்னாள் ஊழியர் வெளியிட்டிருப்பது தமக்கு மேலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக அவர் கூறினார். இதர குழந்தைகளும் இதுபோல் துன்புறுத்தப்பட்டிருக்கலாம் என தனது கணவர் கெனத்தியா லாவியுடன் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்த ஹெங்லி ஷுவான் இச்சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சபா பெட்ரோல் நிலையத்தின் கண்ணாடி கதவை உடைத்து உள்ளே நுழைந்து கொள்ளையிட்ட மூவருக்கு போலீஸ் வலைவீச்சு. சபா பெகான் சூக்கில் உள்ள பெட்ரோல் நிலையத்தின் கண்ணாடி கதவை இரும்பினால் உடைத்து உள்ளே புகுந்து அங்கிருந்து ரொக்கம், சிகரெட் மற்றும் கை தொலைபேசியையும் திருடி சென்ற 3 நபர்களை கண்டறியும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பெட்ரோல் நிலையத்திற்கு சுமார் 4500 ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. நள்ளிரவு 12:30 மணி அளவில் இந்த எரிபொருள் நிலையம் இயங்காத போது இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த கொள்ளையில் சம்பந்தப்பட்ட 3 சந்தேக நபர்களின் நடவடிக்கைகள் அந்த பெட்ரோல் நிலையத்தின் ரகசிய கண்காணிப்பு கேமராவில் காணொலியில் பதிவாகியுள்ளது. அவர்கள் ஃபெரடுவா பிசா கார் மூலம் வந்து பெட்ரோல் நிலையத்திற்கு அங்கே சேர்ந்துள்ளனர். அந்த காரின் எண்பட்டை போலியானது என்பதோடு அது மற்றொரு காரின் எண்பட்டை என்றும் விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. அவர்கள் ஜாக்கெட் அணி அங்கியிருந்ததோடு கையுறை மற்றும் முகக்கவசத்தையும் அணிந்திருந்தனர். அந்த சந்தேக பேர் பழிகளில் ஒருவன் கண்ணாடி கதவை உடைத்து பின் இதர இருவர் கொள்ளையிடுவதற்காக உள்ளே நுழைவதை காணொலியில் காண முடிந்ததாக கெனிகாவ் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் யம்பில் அனாக்கராய் தெரிவித்தார். கிளந்தானில் மனித கடத்தல் கும்பல் முறியடிப்பு, 6 வெளிநாட்டினர் கைது. கிளந்தான் கொத்தபாருவில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் கீழ் மனித கடத்தல் கும்பல் நடவடிக்கையை குடிநுழைவுத்துறை முறியடித்துள்ளதோடு 6 கைது செய்தனர். பொதுமக்களிடம் பெறப்பட்ட தகவலை தொடர்ந்து 24 முதல் 35 வயதுடைய அவர்கள் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் ருஸ்லின் ஜூசா தெரிவித்தார். 3 வாரங்களாக உளவு தகவல்களை திரட்டிய பின்னர் 2 நாட்களுக்கு முன் சந்தேக பேர்வழிகளில் ஒருவன் புரோட்டான் வீரா காரை ஓட்டி சென்ற போது அவனை குடிநுழைவுத்துறை தடுக்க முயன்ற போது தப்பிச் சென்றான். எனினும் பின்னர் அந்த நபர் கொத்தபாரு விரைவு பேருந்து நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு மனித கடத்தல்காரர்களை ஏற்றி செல்லும் ஆடவர் ஒருவர் சந்தேகத்திற்குரிய 2 கோலாலம்பூருக்கு ஏற்றி சென்ற போது கைது செய்யப்பட்டதாக ருஸ்லின் கூறினார். அந்த சந்தேக பேர்வழிகளில் 4 ஐநா அகதிகள் ஆணைக்குழுவின் கார்டுகளை கொண்டிருந்த போதிலும் இதர 2 பயண ஆவணங்கள் எதனையும் கொண்டிருக்கவில்லை என அவர் தெரிவித்தார். சிபுவில் பெண் வாடகை கார் ஓட்டுநரிடம் கொள்ளை, வெளிநாட்டு ஆடவன் கைது. சிபுவில் ஜாலான் லிங்காய் செங்கில் இ-ஹெயிலிங் வாடகை கார் ஓட்டுநரான பெண் ஒருவரிடம் இருந்து ஆயுத முனையில் கொள்ளையிட்டதில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் வெளிநாட்டு ஆடவன் கைது செய்யப்பட்டான். ஆவணங்கள் எதுவும் இல்லாத 18 வயது இந்தோனேசிய ஆடவனை சிபு மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்றவியல் விசாரணை துறை போலீஸ் குழுவினர் நண்பகல் மணி 1:30 அளவில் நேற்று முன்தினம் கைது செய்ததாக சிபு மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஜுல்கிஃப்லி ஷுஹைலி தெரிவித்தார். மே மாதம் 3ஆம் தேதி அந்த சந்தேக நபரை தனது வாடகை காரில் ஏற்ற முயன்ற போது விடியற்காலை 4:30 மணி அளவில் அந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அந்த 55 வயது பெண்ணின் வாடகை காரில் ஏறியவுடன் கத்தியை காட்டி அந்த சந்தேக பேர்வழி மிரட்டியதை தொடர்ந்து அப்பெண் காரில் இருந்து இறங்கி தப்பி ஓடியவுடன் அவரது கார் மற்றும் அதிலிருந்த விலை உயர்ந்த பொருட்களை அவன் கொள்ளை கடித்ததாக ஏசிபி ஜுல்கிஃப்லி தெரிவித்தார். அந்த சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட பெண் சொற்ப காயத்திற்கு உள்ளானார். கொள்ளை சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து சிறிது தொலைவில் விபத்துக்குள்ளான நிலையில் அக்கார் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தவறாக விநியோகிக்கப்பட்ட உணவு, பிள்ளைகள் பன்றி இறைச்சியை உட்கொண்ட சம்பவம் வைரல். தவறாக விநியோகிப்பாளர் தவறான உணவை அனுப்பியதால் வாடிக்கையாளர் ஒருவரின் பிள்ளைகள் பன்றி இறைச்சியை சாப்பிட்ட சம்பவம் நேற்று முதல் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. இசாம் நாயான் என்பவர் தனது முகநூலில் பதிவிட்டுள்ள அச்சம்பவம் தொடர்பான பதிவு இதுவரை 1000க்கும் அதிகமான முறை பகிரப்பட்டுள்ளது. அந்த பதிவுடன் உணவின் புகைப்படத்தையும் அதற்கான ரசீதையும் இசான் உடன் இணைத்துள்ளார். எனது நண்பரின் வீட்டிற்கு தவறுதலாக வறுக்கப்பட்ட பன்றி இறைச்சி அனுப்பப்பட்டது. அவரது பிள்ளைகள் அதனை சாப்பிட்டு விட்டனர். உண்மையில் மீ தாரிக் உணவுக்கு தான் அவர் ஆர்டர் செய்திருந்தார் என இசான் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.
இசான் நண்பரின் மனைவி ஆன்லைன் வகுப்பை நடத்தி கொண்டிருப்பதோடு பசிப்பதாக கூறிய பிள்ளைகளுக்கு அவர் ஆன்லைன் மூலம் உணவை ஆர்டர் செய்துள்ளார். உணவு விநியோகிக்கப்பட்டவுடன் பிள்ளைகள் அதனை வாங்கி உண்டுள்ளனர். அந்த உணவின் வெளிப்புறத்தில் வேறு ரசீதும் உட்புறத்தில் உணவு பொட்டலங்களுக்கு அடியில் வேறு ரசீதும் இருந்தது. பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பிள்ளைகள் உண்டது உண்மையில் பன்றி இறைச்சி என்பது தெரிய வந்ததாக இசாம் பதிவிட்டுள்ளார். எல்லா உணவையும் பிள்ளைகள் உண்டு முடித்த பின்னர்தான் அது தவறானது உணவு என்பதை கண்டுபிடித்தீர்களா என இணைய பயனர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ள வேளை, இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க அரசாங்கம் அல்லது சமயத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மற்றொருவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களே எச்சரிக்கை. மால்வேர் பதிக்கப்பட்ட திருமண அழைப்பிதழ்கள் தரவுகளை திருடும் யுக்தி. மால்வேர் பதிக்கப்பட்ட செயலி கோப்புகள் மூலம் அழைப்பு விடுக்கப்படும் திருமண அழைப்பிதழ்களை பயன்படுத்தி தரவுகளை களவாடி பாதிக்கப்பட்டவர்களின் நிதி தகவல்களை ஊடுருவும் குற்றவாளிகளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இந்த உத்திகளை பயன்படுத்தி குற்றவாளிகள் மற்றவர்களின் தரவுகளை களவாடுவது 2024ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணை மூலம் தாங்கள் கண்டறிந்துள்ளதாக புகித் அமான் வர்த்தக குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். இந்த அணுகுமுறையின் மூலம் குற்றவாளிகள் மற்றவர்களின் தரவுகளை ஊடுருவதற்கு விவேக தொலைபேசிகளை பயன்படுத்தி வருகின்றனர். இது போன்ற திருமண அழைப்பிதழ்கள் பொதுவாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறிமுகமானவர்கள் போல் காட்டிக்கொள்ளும் குற்றவாளிகளால் அனுப்பப்படுகிறது. திருமண அழைப்பு கிடைத்தவர்கள் அதில் இருக்கும் விவரங்களை அறிந்து கொள்ள செயலியை பதிவேற்றம் செய்தவுடன் அவர்களுக்கு தெரியாமலேயே பாதிக்கப்பட்டவரின் தொலைபேசி விவரங்களை மோசடி கும்பல் விவரமாக தெரிந்து கொள்ள முடியும். இதனால் பாதிக்கப்பட்டவரின் தரவுகளை ஊடுருவி அவர்களுக்கு நிதி இழப்பையும் ஏற்படுத்த முடியும் என ரம்லி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். ஜெயின் ரயானின் கொலை வழக்கு வழக்கறிஞர் இனி அவரது பெற்றோரை பிரதிநிதிக்க மாட்டார். குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் விசாரணைக்கு உதவும் பொருட்டு 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சிறுவன் ஜெயின் ரயான் பெற்றோரின் வழக்கறிஞர் இன்று முதல் அவர்கள் சார்பாக வாதாட மாட்டார். தவிர்க்க முடியாத காரணங்களால் தாம் இனி அவர்களை பிரதிநிதிக்க போவதில்லை என எமீர் மஹமூத் அண்ட் கோ நிறுவனத்தை சேர்ந்த மாமூத் ஜுஹமாட் தெரிவித்துள்ளார். எனினும் சட்ட நடைமுறைகளுக்கு ஏற்ப அந்த வழக்கு விசாரணை சுமூகமாக நடைபெற வேண்டும் என தாம் பிரார்த்திப்பதாக மாமூத் கூறியுள்ளார். அதனால் சட்ட பயிற்சியாளர் என்ற முறையில் அனைத்து தரப்பினருக்கும் சட்ட முறைகளுக்கு மதிப்பளித்து அந்த வழக்கு தொடர்பில் தேவையில்லாத யூகங்களையும் ஆருடங்களையும் வெளியிட வேண்டாம் எனவும் மஹமூத் கேட்டுக்கொண்டார். ஜெயின் ரயான் கொலை தொடர்பில் கடந்த வெள்ளிக்கிழமை காலை 10:05 வாக்கில் புன்சா காலாமில் இருந்து குடும்ப வீட்டிலிருந்து கைது செய்யப்பட்ட அவரது 28 வயது பெற்றோரை மாமூத் பிரதிநிதிப்பார் என தெரிவிக்கப்பட்டது.